கல்பரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க கொல்றாடா பைத்தியக்காரங்கடா நீங்க மணியா இருவரையும் வணங்கி எனக்கு யார் ஒரு கட்டளை என்று கேட்டேன். அப்படி கேட்ட பொழுது மகாராஜன் நெடுங்காலமாக இல்லாமல் பிரம்மனை நோக்கி அதுதாகிய தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீயோ சென்று அவர்களுக்கு பிள்ளையா குழந்தையா ஜனிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி அது கட்டளையின் பிரகாரம் நானும் ஆற்றங்கரையின் ஓரம் ஒரு குழந்தையாக ஜனித்தேன். அப்போது தலை எடுக்கும் மன்னன் ஒருவர் எனது அழுக்குரலை கேட்டு என்னை எடுத்து அந்த நாட்டு மன்னரான ராய்தவ மகாராஜனிடம் ஒப்படைத்தார். ராய்தவ மகாராஜனோ என்னை நாள் ஒரு மேனியாகவும் பொழுது ஒரு வண்ணமாகவும் என்னை வளர்த்து வந்தார். எனக்கோ திருமணம் முடிக்க அப்போது என் தந்தையானவர் உனக்கோ திருமணமான வயது வந்துவிட்டது, திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். நானும் தந்தையே எனக்கு ஏற்ற புருஷனை நானே தேடிக்கொள்கிறேன் என்று குதிரை மேல் ஏறி கோலயம் சென்று தேடி பார்க்கும் பொழுது தவம் செய்து கொண்டிருந்தார். அன்னவரை கண்டு உலகத்தில் இப்படி ஒரு ஆண்மகன் உண்டோ அப்படி என்று அன்னவரை திருமணம் செய்து அவர்களுக்கு சில காலம் பணிவிடைகளை செய்து 4 பிள்ளைகளை பெற்றேன். விஸ்வன், விஸ்வாசன், பரசுராமன், காத்தவராயன் என்ற 4 பிள்ளைகளை பெற்றேன். வாழ்ந்து வரும் நாளில் எனது கணவருக்கு
தவம் செய்வதற்காக ஆஹா. ஜலத்தை எடுத்து வர ஆற்றங்கரைக்கு சென்ற பொழுது தண்ணீர் ஜலம் எடுக்கலாம் என்று தண்ணீரில் கொண்டால் ஆகாய மார்க்கமாக ஒரு கந்தவரின் தோன்றியது. தோன்றியது அப்படியே இப்படி ஒரு ஆண்மகன் உண்டோ என் மனதிற்குள்ளே தோன்றியது. ஜலம் திரளவில்லை. எனது கணவரோ தவத்தின் வெற்றியார். அவர் ஞானத்தாலே உணர்ந்து நமது மனைவி உடலால் சோரம் போய்விட்டால் மனதளவில் சோரம் போய்விட்டால் அவள் எடுத்து வரும் நீர் என் தவத்திற்கு ஏற்காது அப்படி என்று 4 பிள்ளைகளை அழைத்து மகன்களே உனது தாய் உடலாளவில் சோரம் போய்விட்டால் நீங்களோ சென்று உனது தாயின் சிரசை பொழுது வர வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார். எனது 3 பிள்ளைகளும் தந்தையே நாங்கள் எப்படி என்னுடைய தாய் சிரசை கொண்டு வருவது அப்படி என்று எங்களால் முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டார். இளையகுமார் ஆகிய பரசுராமனோ சுறுசுறுப்பானவன். அவனோ தந்தையே சென்று தாயின் சிரசை கொண்டு வருகின்றேன் அப்படி என்று எனக்கோ வரம் வேண்டும் என்று கேட்டார். ஜபத்துக்கு முனிவரோ அப்படியே தருகின்றேன் சென்று வா அப்படி என்று சொல்ல என் மகன் பரசுராமனோ கையில் கோடாரி எடுத்துக்கொண்டு என்னை சிரசேதம் செய்வதற்காக ஓடி வந்தான். நானோ ஒரு சக்கிலிச்சு விட்டு அபயம் என்று புரிந்தேன். ஆனால் பரசுராமனை விடவில்லை. வேகமாக கோடாரி எழுந்துவிட்டு வேகமாக வந்தான். சக்கிலிச்சியோ அங்கே இருக்கும் சக்கிலிச்சி அப்பா தாயை செய்யாதே அப்படி என்று என் முன்னே வந்து நின்றார். பரசுராமனோ கையில் இருக்கும் கோடாரியால் ஒரே வீசாக வீசினார். இங்க என்னுடைய 2 பேரும் தலையும் விழுந்து விட்டது. இதை செய்துவிட்டு வேகமாக ஓடி தந்தையே உங்களின் கட்டளையின் பிரகாரம் தாயின் சிரசை கொள்ளுவிட்டேன். எனக்கோ வரம் வேண்டும் அப்படி என்று கேட்க ஜமத்துக்கு முனிவரோ என்ன வரம் அப்படி என்று கேட்டார். தாயின் சேர்ந்தது ஒரு கோவில் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எனக்கோ தாய் வேண்டும் அப்படி என்று சொன்னார். ஜமத்துக்கு முனிவர் அப்படியே தருகிறேன் என்று வெள்ளியில் ஜலமும் ஒரு கையில் பிரமயம் கொடுத்து பரசுராமா ஓர் நொடிக்குள் சென்று உன் தாயின் உடலையும் சிரசையும் ஒன்றாக சேர்த்து ஜலத்தை தெளித்து பிரம்பால் தடவினால் உனது தந்தை உயிர் பிறப்பாள் அப்படி என்று தெரிவித்தார். பரசுராமனோ தாயை இப்படி செய்துவிட்டோம் என்று ஆவேசமாக வேகமாக வந்து எனது உடல் சக்கிலிச்சி சிரசிலும் சக்கிலிச்சி உடல் எனது சிரசிலுமாக வைத்து ஜலத்தை தெளித்து பிரம்பால் தடவினார். நாங்களும் உயிர் பிழைத்திருந்தோம். எழுந்து பார்க்கும் பொழுது எனது உடல் சக்கிலிச்சி சிரசிலும் சக்கிலிச்சியின் உடல் எனது சிரசிலுமாக உருவம் மாறி இருந்தது. அன்று முதல் இன்று வரை எனது பெயரோ உடல் மாறி முத்து மாறி மக மாறி என்று நாமதம் நாம வரும் பக்தர்களுக்கு அருள் பண்ணி நாமதம் தெரியுதாங்க விஷயம்.